அனைவருக்கும் வணக்கம். சுகுமார் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், பெட்சன் போர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன், அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆர்டர் டு பிசிடிஏ, அதாவது இராணுவ அமைச்சகம் பிசிடிஏவுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். அது என்னவெனில், ஓய்வூதியாளர் அவர்களுடைய ஓய்வூதிய கணக்கு பிசிடிஏ பர்ஸுக்கு மாற்றப்பட்ட பின்பு பர்ஸ் ஓய்வூதியர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். தினம் தினம் புதிய புதிய பிரச்சனைகள் தெரிய வருகிறது. அது சம்பந்தப்பட்ட ஓய்வூதியர்கள் பிசிடிஏ பர்ஸ் வெப்சைட்டில் சர்வீஸ் ரிக்வெஸ்ட், கிரீவியன்ஸ் சமர்ப்பித்தாலும் அதற்கு துரித நடவடிக்கை இல்லாத போது சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள ஒரு கிரீவியன்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம், அதாவது சிபிகிராம், சிபிஎன்கிராம், சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் கிரீவியன்ஸ் ரிட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம், சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் கிரீவியன்ஸ் ரிட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் வாயிலாக அவர்கள் புகார் அனுப்பி அவர்களது குறைகளை தீர்வு செய்ய முயற்சி செய்கிறார்கள். அப்படி புகார் செய்தாலும் பிசிடிஏ அதற்கு குறிப்பிட்ட காலத்தில் நடவடிக்கை எடுப்பதில்லை. நடவடிக்கை எடுத்தாலும் ஏனோதானா பதில்கள். ஆகையால் இது சம்பந்தமாக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பிசிடிஏக்கு ஒரு ஆர்டர் பிறப்பித்துள்ளார்கள். சிபிகிராம், சிபிஎன்கிராம் வாயிலாக புகார்கள் வந்திருந்தால் அதற்கு துரித நடவடிக்கை எடுத்து குறிப்பிட்ட காலத்திற்குள் அதற்கு பதில் அளிக்க வேண்டும், நடவடிக்கையும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். அந்த உத்தரவு என்ன? அத்துடன் பிசிடிஏ காலதாமத நடவடிக்கைகள் என்ன? அப்படியே நடவடிக்கை எடுத்திருந்தாலும் பதில்கள் தெரிவித்திருந்தாலும் அந்த பதில்கள் ஏனோதான பதில்கள் என்ன? இதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. இது முன்னாள் முப்படை வீரர்கள், பர்ஸ் ஓய்வூதியர்கள் அவர்களுடைய விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வெல்கம், வெட்டரன் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். ஸ்பர்ஸ் MOD ஆர்டர் டு PCDA, delay in action by PCDA first for retrieval of grievance of Spurs pensioner through CP-CRAM and CPN-CRAM. Also delay in action for service request and grievance in PCDA Purs website. MOD டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் லெட்டர் டு பிசிடிஏ, இதுதான் அந்த MODயினுடைய ஆதேஷ். அவங்க டுவல் பிப்ரவரிக்கு இந்த ஆதேஷ் உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஃபைண்ட் என்க்ளோஸ்ட் எ லிஸ்ட் ஆஃப் த கிரிவியன்ஸ் அனெக்ஷர்ஸ் ரிசீவ்டு த்ரூ சிபிகிராம் despite the fact that an online grievance must be disposed of within 30 days. These grievances are pending at your end for long period. It is requested to examine the matter in each of the above grievances and take necessary action for redressal the matter. Action taken in this regard may please be furnished without further delay to the pensioner directly under intimation to this division. அதாவது சிபிகிராம் வாயிலாக புகார் அனுப்பப்பட்டதுக்கு ஏகப்பட்ட புகார்கள் பெண்டிங்கில் இருக்கிறதுனால அவங்க அதனுடைய லிஸ்ட்டு MOD பிசிடிஏக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. இந்த லெட்டர் வாயிலாக ஆயிரக்கணக்கான பேர்கள் அதில் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிபிகிராமுக்கு எந்த புகார்கள் போனாலும் அதை 30 நாளைக்குள்ளே அவங்க நடவடிக்கை எடுத்துக்கு அதுக்கு பதில் கொடுக்கணும். ஆனால் அவங்க எடுக்காமல் நீண்ட நாளாக அதை பெண்டிங்கில் போட்டுக்கிறீங்க. அதனால் அந்த புகார்களை உடனடியாக பார்த்து சரி செய்து அதற்கு தகுந்த பதில் கொடுக்க வேண்டும்னா இந்த உத்தரவு அவங்க பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதன்படி டிலே இன் ஆக்ஷன் பை பிசிடிஏ ஃபார் த கிரிவியன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் ரிக்வெஸ்ட். நம்மளை பொறுத்தவரையில் இந்த பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனை பொறுத்தவரையில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க? பொதுவாக கொடுத்தது சர்வீஸ் பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன், கரெக்ட் பேமெண்ட். அதுக்கு பிசிடிஏ சர்க்குலரே இருக்குது. அந்த சர்க்குலர் பிரகாரம் எப்படி சர்வீஸ் பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் கரெக்டாக பேமெண்ட் பண்ணணும்னு சர்க்குலர் நம்பர் 568, அதாவது டீலிங்கிங் ஆஃப் 33 years. அப்புறம் 555 1 rank 1 pension,
அப்புறம் 585 7th சிபிசி என்னுடைய சர்க்குலர். இதன் பிரகாரம் அவங்களுக்கு சரியான முறையில் பென்ஷன் கிடைக்காதனால பலர் புகார் செய்கிறாங்க. அப்புறம் ஓஆர்பி 2 ரிவிஷன் சர்க்குலர் நம்பர் 666 ஓஆர்பி 2 பிரகாரம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காத போது அவர்கள் புகார் செய்கிறார்கள் கிராம் சிபிஎன் கிராம் வாயிலாக. ஸ்டார்ட் ஃபேமிலி பென்ஷன் டிமைஸ் ஆஃப் சர்வீஸ் பென்ஷனர் பிசிடிஎஸ் சர்க்குலர் நம்பர் 203. இந்த 203 என்னன்னா அவங்களுடைய ஃபேமிலி பென்ஷனர்ஸ் அவங்களுடைய கணவர் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கேஒசியோடு அந்த டெத் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியாச்சுன்னா வித்தின் 30 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் கிரெடிட் ஆகணும் இந்த சர்க்குலர் நம்பர் 203 பிரகாரம். ஆனால் இப்போ ஆகிறது கிடையாது. இது பற்றிய பல புகார்கள். ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆஃப் டிசீஸ்டு பென்ஷன் அக்கௌண்ட் பிசிடிஎஸ் சர்க்குலர் நம்பர் 228 அதாவது பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர்ஸ் அவங்க காலமானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி பென்ஷனர் இல்லை, வேறு யாரும் டிபெண்டன்ட் ஃபேமிலி பென்ஷனர் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் அந்த லீகல் கேருக்கு கொடுக்கணுமோ அதை பற்றி அவங்க சரியான நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதம் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏசிபி அண்ட் எம்ஏசிபி கரெக்ட் ரிவிஷன் இந்த இதுவும் அவங்க சரியான முறையில் பண்ணாதனால பலர் கம்ப்ளைண்ட்டு இது மாதிரியே கொடுத்தாலும் டிலே ஆக்ஷன்ஸ். எஃப்எம்ஏ ஸ்டாஃப் எஃப்எம்ஏ எக்ஸஸ் பெய்ட் ரிக்கவரி பிசிடிஎஸ் சர்க்குலர் 225 இந்த இசிஹெச்எஸ் மெம்பர்ஸ் அவங்களுடைய எஃப்எம்ஏ ஸ்டாப் பண்ணுறதுக்கு சர்வீஸ் ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் எக்ஸஸ் பெய்ட் ரிக்கவரி அவங்க பிடித்தம் செய்கிறதுக்கு அந்த சர்க்குலர் நம்பர் கொடுத்தாலும் நிறைய காலதாமதம். அதே மாதிரி மேனேஜ் ப்ரொஃபைலில் பல அவங்களுடைய மேனேஜ் ப்ரொஃபைலில் பர்சனல் டீட்டெயில்ஸோ ஃபேமிலி டீட்டெயில் அப்டேட் பண்ணாலும் அது சரியான முறையில் அப்டேட் ஆகாமல் காலதாமதம் பற்றி தான் இந்த ஏகப்பட்ட ரிப்போர்ட்டுகள் இருக்குது. உதாரணமாக ஒரு சில உதாரணங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அவள்தார் எம் வெங்கடேஷன் சர்வீஸ் பென்ஷனர். அவர் ரிட்டையர்ட் ஆனது 2012 24 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு குரூப் 4ல் வந்தவர். நான் இஷ்யூங் ஆஃப் கரிஜாண்ட பிபி ஃபார் ஆனரி நியாய சுவிதார் வித் எஃபெக்ட் ஃப்ரம் November 12. அப்புறம் கெட்டிங் பென்ஷன் ஃபார் அவள்தார் இன்சென்ட் ஆஃப் ஆனரி நியாய சுவிதார் November 12. அதாவது அவர் 2012 ரிட்டையர்ட் ஆகிறப்ப 24 வருஷம் சர்வீஸ் முடித்ததுனால அவருக்கு ஆனரி நியாய சுவிதார் கிடைச்சிது, அவார்டு கிடைச்சிது. பட் அதுக்கான பிபிஓ ஆனரி நியாய சுவிதாருக்குடைய பிபிஓ இஷ்யூ ஆகலை. அதன் காரணமாக அவர் ஆனரி நியாய சுவிதாருக்கு பதிலாக அவள்தாருக்கா பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு குறைவாக. இது பற்றி இது தெரிய வந்தது என்னன்னு கேட்டால் எங்களுக்கு தெரிய வந்தது October 21 தான் எங்களுடைய சங்கத்தை நாடி வந்தார். அப்போ பிசிடிஏக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் தக்க நடவடிக்கை இல்லையதுனால October 21 கொடுத்தது. அப்புறம் தக்க நடவடிக்கை இல்லைனால டிபிஎன் கிராம் வாயிலாக 11 October 22 ஒரு கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட் சிக்னல்ஸ் எல்பிசி கம் டாட்டா சீட் உருவாக்கி கம்ப்ளீட்டாக பிசிடிஏக்கு அனுப்புனதுக்கு ஒரு லெட்டர் இண்டிவிஜுவலுக்கு அனுப்பியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு கர்ஜாண்ட பிபிஓ வந்துரும்னு இருந்த பட்சத்தில் இப்போ திருப்பி ஒரு இமெயில் அனுப்பி அவங்ககிட்ட கேட்டப்போ அதோடு சேர்த்து பிசிடிஏ ஸ்டாஃபை கான்டாக்ட் பண்ணி கேட்டப்போ அவங்க எங்களுக்கு ரெக்கார்ட்லேருந்து எந்த விதமான எல்பிசி கம் டாட்டா சீட் வரலைன்னு சொன்னதுனால அகெயின் 13 February 2024 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். இதை பாருங்கள், 2012 அவருக்கு வாங்கக்கூடிய பென்ஷன் ஆனரி நியாய சுவிதாருக்கு அவர் வாங்கிக்கிட்டு இருக்கிறது அவள்தான். இவ்வளோ காலமாக தொடர் கரஸ்பாண்டன்ஸ் செய்திருந்தாலும் இது நாள் வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை இல்லாத காரணத்தினால அவர் குறைவாக பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட் கேஸ் சிப்பாய் தங்கம் சோனைமுத்து ஏஜ் 85 இயர்ஸ் பர்ஸ் பிபிஓ நம்பர். இவர் சர்வீஸ் 16 வருஷம் லெஸ் பென்ஷன் ஃப்ரம் 1 January 2006 ஓவரேஜ் பென்ஷனர். இவருக்கு 2006 குறைவாக பென்ஷன் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அவருக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் பேசிக் 18,807. ஆனால் அவருக்கு கிடைத்து வர்ற பென்ஷன் 9,000. ஒட்டு மொத்தமாக அவருக்கு கிடைக்கணும் 33,950 ஓவரேஜ் பென்ஷனோட சேர்த்து அவர் வாங்கிக்கிட்டு இருக்கிறது 16,336. இவர் சென்னையில் இருக்கிறார். இருந்தாலும் இங்கே அருப்புக்கோட்டை எங்களுடைய உதவியை நாடினால அவருக்கு ஆக்ஷன் எடுத்து கனரா பேங்க் அனுப்புகிறப்ப கனரா பேங்க் ஆக்ஷன் எடுக்கிறப்ப அந்த அக்கௌண்ட் மைக்ரேட் ஆயிடுச்சு, எங்கே பிசிடிஏ பர்ஸுக்கு போயிடுச்சு. அதனால் அவங்க நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் November 23 கொடுத்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு இவ்வளோ குறைவாக தான் நாங்கள் பென்ஷன் கொடுத்துருக்குறோம் எங்கள் ரெக்கார்ட் பிரகாரம். அதனால் அவருக்கு 2006 பென்ஷன் ரிவிஷன் பண்ணணும். அதுக்குள்ளே ஏரியஸ் 13,36,973 வரும். அதன்படி அவங்களுக்கு
பேசிக் பென்ஷனும் அவங்களுக்கு கூட்டணும், ஓஆர்பியும் ரிவிஷன் பண்ணணும்னு அவங்க நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுத்துருந்தாலும் அங்கே நடவடிக்கை இல்லை. அதனால் இப்போ 15 பிப்ரவரி 2024க்கு அகைன் ஒரு சிபிஎன் கிராம் கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுத்துருக்குறோம். விரைவில் வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறது வந்து இதுவும் நிறைய காலதாமதம் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீமதி திலகவதி, ஒய்ஃப் ஆஃப் நாயக் ராமராஜ், ஃபேமிலி பென்ஷனர். இவருடைய கணவர் பிப்ரவரி 2015 இறந்து போனதுனால அவங்களுக்கு வந்து கணவர் வந்து 65 வயசுக்கு குறைவாக இருந்ததுனால அவங்களுக்கு என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் படி ஓஆர்பி 7170, 7th சிபிசி 18420, ஓஆர்பி 2 20107 கிடைக்கணும். ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டால் ஓஆர்பி 1 பிரகாரம் 3500 தான் கொடுத்துருக்குறாங்க. 7th சிபிசி ஓஆர்பி 2ல் 8995. ஆனால் 7th சிபிசியில் மினிமம் பென்ஷனே 9000 ரூபா தான். ஆனால் அவங்களுக்கு கொடுக்குறது 8995. இது பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறப்ப சிபி கிராம் கம்ப்ளைண்ட் அனுப்புகிறப்ப பிசிடி ஒரு பதில் கொடுத்தாங்க. யாருக்கு? சிபிபிசி கனரா பேங்க்கு. ஆமாம், இவங்களுக்கு குறைவாக தான் பென்ஷன் கொடுத்துருக்குறீங்க, சரியான முறையில் பென்ஷன் கொடுங்கன்னு அவங்களே ஒரு லெட்டர் இனிஷியேட் பண்ணி அனுப்புனாங்க. 5 பிப்ரவரி 2015 7170 ரூபா, 1 ஜனவரி 2016 18427, 1 ஜூலை 2019 20107ன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த அக்கௌண்ட்டு எங்கே போயிடுச்சு? பர்ஸுக்கு போயிடுச்சு. அதனால் அவங்களும் ஒரு நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்து பிசிடியை பர்ஸுக்கு எழுதுனாங்க. இந்த அக்கௌண்ட் மைக்ரேட் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க, அவங்களுக்கு கொடுங்கன்னு. அதுலேயும் ஆர்எஸ் போட்டே அனுப்புனாங்க. 5,12,369. இவ்வளோ நடவடிக்கை எடுத்தோம். இன்னும் பிசிடிஏ பர்ஸ் அவர்களுக்கு அந்த பென்ஷனும் ரிவிஷன் பண்ணலை, இந்த அரியர்ஸும் கொடுக்கல. இதனால் ஒரு கம்ப்ளைண்ட் அகெயின் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நாயக் ஜெயச்சந்திரன், வார் இன்ஜுரி பென்ஷனர். ஜனவரி 98 அவர் ரிட்டையர் ஆனவர். அந்த சமயத்திலே அவருக்கு வந்து வார் இன்ஜுரி பென்ஷன் கிடைக்கல. அவர் பல முயற்சி செஞ்சதுக்கப்புறம் அவர் கிடைக்காதனால உதவியை நாடுனால அவருக்கு வந்து அந்த வார் இன்ஜுரி பென்ஷன் அப்போ வாங்கி கொடுத்தோம் 2020. அப்போவுமே அவருக்கு ஒரு 25 லட்ச ரூபா அரியர்ஸ் கிடைச்சிது. இப்போ இந்த ஓஆர்பி 2ல் அவருக்கு கிடைக்க வேண்டிய ஓஆர்பி 2ல் வந்து சர்வீஸ் எலிமெண்ட் 20,969 கிடைக்கணும். வார் இன்ஜுரி எலிமெண்ட்டும் அவர் இன்வேலிட் ஆகிட்டு வந்ததுனால 20,969 கிடைக்கணும். ஆனால் அவருக்கு இன்னும் ரிவிஷன் பண்ணலை. 18,427, 18,420 தான் கொடுத்துட்டு வர்றாங்க. இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டோம் செப்டம்பர் 2023. ஆனால் இதுவரைக்கும் அந்த நடவடிக்கை இல்லை. இது பற்றி அவங்க பிசிடிஏ என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டால், ஆமாம் இவருக்கு வந்து குறைவாக தான் பென்ஷன் கொடுத்துக்கிட்டு வர்றோம், இதை வந்து நாங்கள் டெக்னிக்கல் டீம் பர்ஸுக்கு அனுப்பியிருக்கிறோன்னு சொல்லி 9 நவம்பர் 2023 அனுப்புனாங்க. அவருக்கு நவம்பர் 23 பென்ஷன் ரிவிஷன் ஆகலை. ஓஆர்பி 2 ஜனவரியிலையும் ஆகலை. நவம்பர்லேயும் ஆகலை, டிசம்பர் ஆகலை, ஜனவரியில் ஆகலை. 3 மாதம் கடந்து போச்சு. ஆனால் இதே பிசிடிஏ தான் முதல்ல அவருக்கு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. என்னென்ன பென்ஷன் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். 2006 என்ன, 14 என்ன ஓஆர்பி, தென் 2016 என்னென்னு கொடுத்துருந்தாங்க. இதே பிசிடி ஆர்டர் தான். அவங்களே ஆர்டர் போட்டு இருந்து ரிவிஷன் பண்ணியிருந்தாலும் இப்போது அதே ஆர்டரை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது. அதனால தான் இப்போ நாங்கள் செகண்ட்லி இப்போ 12 பிப்ரவரி 2024 ஒரு கம்ப்ளைண்ட். இவருக்கும் அரியர்ஸ் மோர் தென் 3.5 lakh வர வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிப்பாய் சீனிராஜ், இது ஓஆர்பி 2 கேஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது சர்வீஸ் பென்ஷனர், ஃபேமிலி பென்ஷனர்ஸ் அண்ட் வார் இன்ஜுரி பென்ஷன். இப்போ ஓஆர்பி 2 கேஸ். ஓஆர்பி 2 கேஸில் இவருக்கு ஏற்கனவே ஏசிபி 1 இவருக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் 20,107. செப்டம்பர் 23 நாங்கள் ஒரு சிபி கிராம் கம்ப்ளைண்ட் போட்டோம். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் போட்டாலும் இது வரைக்கும் அவருக்கு பென்ஷன் ரிவிஷன் ஆகலை. நெக்ஸ்ட் கேஸ் வந்து ஸ்ரீமதி திரவியம். இது வந்து ஃபேமிலி பென்ஷனர், ஷார்ட் ஃபேமிலி பென்ஷன். கணவர் இறந்தது வந்து 29 டிசம்பர் 2022. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பர்ஸில் வந்து டெத் ரிப்போர்ட் போட்டு ஷார்ட் ஃபேமிலி பென்ஷன் ஆக்ஷன்லாம் எடுத்தாச்சு. இருந்தாலும் எப்போ போட்டது, அதனால் சரியான முறையில் அவங்களுக்கு பென்ஷன் அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாமல் கணவர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு. இதனால் 2 மார்ச் 2023 ஒரு சிபிஎன் கிராம் கம்ப்ளைண்ட் போட்டோம். பிசிடியும் ரிப்ளை கொடுத்தாங்க. அவங்க ரிப்ளை கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் அப்டேட் பண்ணோம்,
செக்லீஃப் அவங்க சொன்ன மாதிரியெல்லாம் செஞ்சோம். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவருடைய பென்ஷன், இந்த அம்மையாருடைய பென்ஷன் அவருடைய கணவர் அக்கௌண்ட்டுக்கே போகுதே தவிர இவங்க அக்கௌண்ட்டுக்கு மாறலை. இப்போ அகைன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இப்போ அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறதா தெரியுது. ஆனால் இதுவரைக்கும் கடந்த மாதமும் அவங்களுடைய கணவர் அக்கௌண்ட்லேயே தான் அந்த பென்ஷன் போய்கிட்டு இருக்குது. அதனால் சிபி கிராம் கம்ப்ளைண்ட்ஸ் அகைன் 7 February 2024 போட்டுக்கிறோம். ஒரு வருட காலம் ஆயிடுச்சு. இது சம்மந்தமாக நானே ஆர்மடுக்கு ஒரு காலில் பேசுகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இது வந்து பிசிடிஎனுடைய வேலைன்றாங்க. பிசிடியை கேட்டால் ரெக்கார்டுடைய வேலைன்றாங்க. இதுதான் காலதாமதம். இருந்தாலும் இப்போ நடவடிக்கை எடுக்கிறதா தெரியுது. பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீமதி இக்னாசி அம்மாள். இதுவும் அதே கேஸ் தான். அவங்களுடைய கணவர் 19 December 2022 இறந்துட்டார். இவங்களுக்கும் அதே கம்ப்ளைண்ட்ஸ் 1 March 2023 போட்டோம். ஏன்னா இவங்களுடைய பென்ஷன் அவர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாமல் கணவரோட அக்கௌண்ட் ஆனதுனால அவங்க அதோடு சேர்த்து பர்ஸில் வந்து 2-3 சர்வீஸ் ரிக்வஸ்ட் கிரிவியன்ஸு போட்டாலும் அதுக்கு தக்க நடவடிக்கை இல்லாமல் ஒரு ராங் ரிப்ளை கொடுத்தாங்க. அதாவது இவங்களுடைய அக்கௌண்ட் வந்து சர்க்குலர் நம்பர் 228 பிரகாரம் நீங்கள் பிடிஏ சம்மந்தப்பட்ட பேங்க் அணுகுங்க, அவங்க தான் செய்வாங்கன்னு. 228 என்னன்னு கேட்டாச்சுன்னா ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட். அதாவது இந்த பென்ஷனுக்கு அப்புறம் யாரும் இல்லை அப்படின்னா தான் அந்த பென்ஷன் வந்து இந்த 228 பிரகாரம் பென்ஷன் அக்கௌண்ட்டு வந்து செட்டில்மெண்ட் ஆகும். ஆனால் இவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டால் இவருடைய அக்கௌண்ட்டில் வரக்கூடிய பென்ஷன் அவருடைய கணவரோட அக்கௌண்ட்டுக்கு போகுது. நாங்கள் வந்து ஏற்கனவே அக்கௌண்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சர்வீஸ் ரிக்வஸ்ட் கிரிவியன்ஸ் போட்டாச்சு. இருந்தாலும் எங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலைன்னு தான் கிரிவியன்ஸ். பட் அவங்க கொடுக்குற பதில் ஏனோதானா பதில். இதன் காரணமாக கடைசியில் இதை பற்றி ஏற்கனவே பல முறை சிஆரோட பேசியிருக்கு. இந்த தமிழ்நாடு எக்ஸரிஸனுடைய தலைவர் அவர் ஏஎம்சி கோராக இருந்ததுனால, அங்கே கல்னல் ரெக்கார்டாக இருந்ததுனால அவரும் பேசினாலும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்புறம் கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த அம்மையாருடைய டேட் ஆஃப் பர்த்தில் வித்தியாசம் இருக்குது, அதை சரி பண்ணணுன்றாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்துட்டே வந்துட்டாங்க கணவருடைய அக்கௌண்ட்டில். பட் இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த தவறு இருக்குது. இதுவும் துரித நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்ட ராமநாதபுரமுடைய டிஸ்ட்ரிக்ட் எக்ஸரிஸ்மெண்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸிலிருந்து சரியான டாக்குமெண்ட் அனுப்பியாச்சு. இது அனுப்பியும் இப்போ 1.5 மாதத்துக்கு மேலாச்சு. இன்னி அந்த அவங்களுடைய பென்ஷன் அக்கௌண்ட் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரலை. இது பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. இதுதான் அகைனுடைய கம்ப்ளைண்ட். நான் இக்னாசி அம்மாள் பற்றி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எம்ஏசிபி கேசஸ்னுடைய டிலே கேசஸ். அவள்தார் திருப்பதி, இவருக்கு ஏற்கனவே அவள்தார் ஏசிபி 1 ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தாச்சு. அந்த அவள்தார் ஏசிபி 1க்கு அவருக்கு எம்ஏசிபி நாயசிபி அவருடைய பிபிஓவும் வந்தாச்சு. இருந்தாலும் ஓஆர்பி 2 அவருக்கு வந்து கிடைக்கல. ஓஆர்பி 2க்கு கம்ப்ளைண்ட் போட்டால் அவங்க சொல்கிறாங்க, ஒரு சிரிக்கத்தக்க ஒரு ரிப்ளை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் பர் ஓஆர்பி டேபிள் நம்பர் 7 ஃபார் அவள்தார் ரேங்க் நெட் கியூஎஸ் குவாலிஃபிங் இயர்ஸ் 24 years சர்வீஸ் பென்ஷன் ஷுட் பி 22,257. யுவர் பென்ஷன் ஃபிக்ஸ்ட் அட் 22,550. உங்களுக்கு 22,550 கூடுதலாக கொடுக்கறதுனால உங்களுக்கு ஓஆர்பி கிடையாதுங்க. இது வந்து ஒன்லி ஃபார் இது அவள்தாருடைய பென்ஷன், ஆனரி நாயசுபிதாருடைய பென்ஷன் கிடையாது, எம்ஏசிபி நாயசுபிதார். இதனால் ஒரு கம்ப்ளைண்ட் அகைன் போட்டிருக்குது. என்ன போட்டுக்கிறோம், நாயசுபிதார் எம்ஏசிபி நாயசுபிதாருடைய பென்ஷன் ஓஆர்பி 2ல் வந்து 24,825. இப்போ அகைன் ஒரு கம்ப்ளைண்ட் 2 December 2023 போட்டுக்கிறோம். இதுக்கு தக்க நடவடிக்கை இல்லை. இவருடைய பேரும் அந்த எம்ஓடி லெட்டர் அனெக்ஷரில் இவருடைய பேரும் இருக்குது. இவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி அவள்தார் சொக்கப்பன், இவர் வந்து நாயசுபிதார் எம்ஏசிபி நாயசுபிதாருக்குடைய அவருக்கு பென்ஷன் கிடைக்கணும். இவருக்கும் அந்த ரெடிகுலஸ் ரிப்ளை ஓஆர்பி 2/666 சர்க்குலர் பிரகாரம் இவருக்கு 22,757 தான். இவர் வந்து 23,150 வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு, அதனால் இவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு. ஆனால் இவருக்கு எம்ஏசிபி நாயசிபிஆருடைய பிபிஓ வந்திருக்கு. அதனால் அவருக்கு வந்து கிடைக்க வேண்டியது 24,825 கிடைக்கணும்னு அகெயின் ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ போட்டுக்கிறோம். கரண்ட்லி 12 January 2024 இதுக்கும் இதனால் வரைக்கும் எந்த விதமான பதிலும் இல்லை. நெக்ஸ்ட்டு எஃப்எம்ஏ கேசஸ், எஃப்எம்ஏ எக்ஸஸ் பெய்ட் ரிகவரி கேசஸ் பிசிடிஎஸ் சர்க்குலர் நம்பர் 225. இது என்னென்னு கேட்டாச்சுன்னா, இசிஹெச்எஸ் மெம்பர் அவங்க இசிஹெச்எஸ் மெம்பராக இருக்கிறப்ப அவங்களுக்கு எஃப்எம்ஏ கிடையாது, என்டைட்டில்மெண்ட் கிடையாது, அதை வாங்கக்கூடாது.
இவரை பொறுத்தவரையில் இந்த கூடலிங்கம் இசிஹெச்எஸ் மெம்பர் அவர் ஏற்கனவே ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனால் எக்ஸஸ் ரிக்கவரி இருக்குது. அவருக்கு பிடிக்க வேண்டியது வந்து 53,250 ரூபா பிடிக்கணும். இது பற்றி தான் அவர் சர்க்குலர் நம்பர் 225 பிரகாரம் கேஸ் டேக்கப் பண்ணி கேஸ் டேக்கப் பண்ணுறப்ப அவங்க சிடிஏவும் சொன்னாங்க, நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட பிடிஏ அதாவது சிபிபிசியிலிருந்து என்ன ரிக்கவரிங்கிறத ஒரு லெட்டர் அனுப்புங்கன்னு. சம்மந்தப்பட்ட சிபிபிசி எஸ்பிஐயும் ஒரு லெட்டர் அனுப்பிட்டாங்க. என்ன ரிக்கவரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அனுப்புனாலும் இது வரைக்கும் அவருக்கு அந்த ரிக்கவரிங்கிறது இன்னும் நடக்கலை. இப்போது சிபிபிசியே அவங்க 13 ஜூலை 2023 கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அனுப்புனாங்க. இப்போ வரைக்கும் ரிக்கவரி நாட் yet ஸ்டார்டட் இன் இன்ஸ்டால்மெண்ட் ஆஸ் பர் பிசிடிஏ சர்க்குலர் நம்பர் 225 பெண்டிங் ஃபார் 10 months. இந்த கேஸ் வந்து 10 months பெண்டிங்கிலே இருக்குது. ஏன்னு கேட்டால் இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவருக்கு 64 KB கார்டு அந்த இசிஹெச்எஸ் வந்து வாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறாரு. அது இல்லைன்னா அவசர சிகிச்சைக்கு போகிறப்ப காலதாமதங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி கேஸ் தான் சுபிதார் மேஜர் ஆனல் லெப்டினன்ட் முத்துசாமி சாப். இவருக்கும் செப்டம்பர் 23 எஃப்எம்ஏ ஸ்டாப் ப்ளஸ் ரிக்கவரி போட்டிருக்கிறாரு. அந்த ரிக்கவரி போட்டிருந்தாலும் கூட அந்த சம்மந்தப்பட்ட பேங்கிலிருந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எவ்வளோ ரிக்கவரி பண்ணணும்னு அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்பியிருந்தாலும் அது இல்லை. ஆனால் பதில் என்ன வருதுன்னு தெரியுமா? இவருடைய கேஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்கு 27 செப்டம்பர் 2023 அவர் வந்து அந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணார். ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் டேட் வந்து 6 டிசம்பர் 2023 வந்தது. அதுக்கப்புறம் அவர் ஒரு கிரீவன்ஸ் போட்டப்போ பதில் ஏனோதான பதில் என்ன வருதுன்னு கேட்டால் 12 ஜனவரி 2024 திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்வைஸ் டு டேக் டிசைர்டு அமௌண்ட் அடிஷன் இன் சேஞ்சிங் ஃப்ரம் எஃப்எம்ஏ டு இசிஹெச்எஸ் இன் பர்ஸ் வெப்சைட். ஏற்கனவே கம்ப்ளைண்ட் போட்டு ஆக்ஷனும் எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க 6 டிசம்பருக்கு. திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப போய் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஏனோதான ரிப்ளைன்னு நான் சொல்கிறது. இவருக்கு இன்னும் ரிக்கவரி பண்ண ஆரம்பிக்கலை. இதனால் திருப்பி அவருக்கும் நாங்கள் ஒரு பிசிடிஏ கம்ப்ளைண்ட் இதுக்கு சிபிஎன் கிராம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இதுதான் தொடர். என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் பிசிடிஏனுடைய துரித நடவடிக்கை இல்லாத காரணத்தினால தான் சிபிஎன் கிராமில் கொடுத்தாலும் அவங்களுடைய தக்க நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால தான் பிசிடிஏ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டி. இருந்தாலும் சம்மந்தப்பட்ட பென்ஷனர் புகார் அனுப்பினாலும் தொடர்ந்து அவங்க செயல்பட்டு கொண்டே இருக்கணும். ஆக்ஷன் டு பி ஃபாலோட் கண்டினியூஸ்லி டில் கம்ப்ளீஷன் ஆஃப் ரிக்வஸ்டட் சர்வீஸ் ரிக்வஸ்ட் கிரீவியன்சஸ். அவங்க அந்த சர்வீஸ் ரிக்வஸ்ட் கிரீவியன்சஸ் சிபிஎன் கிராம் கம்ப்ளைண்ட் எல்லாமே சரியான முறையில் தீர்வு ஆடுற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து போடக்கூடிய வீடியோ வந்து ரெஸ்டரேஷன் ஆஃப் கம்யூட்டேஷன் டேட் இன் பர்ஸ் பிபிஓ. அதாவது பர்ஸ் பிபிஓவில் வந்து இந்த ரெஸ்டரேஷன் டேட் கம்யூட்டேஷன் வந்து சரியான முறையில் என்னென்னு பல பேர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னங்கிற விவரத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். இதோடு சேர்த்து இன்னும் ஒரு வீடியோ இந்த ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸ் அதனுடைய ஸ்டாப்பேஜ் அந்த ரிக்கவரி சர்க்குலர் நம்பர் 225 இது பற்றி பலர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது பற்றியும் ஒரு வீடியோ நெக்ஸ்ட் போடுவோம். இதுதான் கம்ப்ளீட் வீடியோ டிலே இன் ஆக்ஷன் பை பிசிடிஏ ஃபார் கிரீவியன்ஸ் ரிட்ரஸல். இது பற்றி எம்ஓடி என்ன ஆர்டர் கொடுத்துறாங்க பற்றி நம்ம கிளியராக இதில் சொல்லியிருக்கிறோம் வித் எக்ஸாம்பிள். இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க. அதனால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங் அண்ட் ஷேர் த வீடியோ ஃபார் மோர் அவேர்னஸ் அமாங்ஸ் இஎஸ்எம் ஃபார் பெட்டர் யூஸ். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.